6 பாலுக்கு 13 அடிக்கணும். அபி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்குது தூத்துக்குடி ஆகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா யாஸ் நல்லா டேக்கன். முதல் பந்திலே விக்கெட் எடுத்து ப்ரெஷராக போடுறான்னு சொல்லலாம். ரிமினிருக்கு 5க்கு 13. சொன்னால் இங்கே தங்கராஜ் ரிமினிருக்கு 5க்கு 13. செகண்ட் ஒன் கேப்பில் தான் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள் தான் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் விக்கி பாஸாக விரட்டி போனார். ஒரு சிங்கிள். ரிமினிருக்கு 4க்கு 12. போன ஓவரில் கடைசி 2 பாலையும் டாமினேட் பண்ண பேட்ஸ்மேன். கேப்பில் போயிருக்க மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அங்கே பழனி ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா ரன்னிங்கில் அவர் எப்பயும் பேட்டிங்கில் ஃபாஸ்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இங்கேயும் விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. ரிமினிருக்க 3க்கு 11. ஸோ நேருக்கு நேர் செம்மையாக விண்டு அடிச்சுக்கிறதுக்கு ஏந்தி விட்டாலே போயிடும். அதுக்கும் சேர்த்து போடணும். அடிச்சிருக்காரு. விண்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. சூப்பரான ஆரப்பதிவு பண்ணியிருக்காரு. இங்க 3க்கு 11 அப்படிங்கிற முக்கியமான ஆரப்பதிவு பண்றாரு இங்க சுரேஷ். இருக்க 2 பாலுக்கு 5. ஸோ என்ன பண்றாரு பார்க்கலாம். 6 அடிச்சு செம்ம கான்ஃபிடண்டாக இருப்பாரு இங்க சுரேஷ். ரிவர்ஸ்க்கான ட்ரை கண்டிப்பாக ஓட மாட்டாங்க. ஏன்னா ஸோ இவர் தான் சைக்கை தக்க வைக்க நினைப்பாரு. நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே கடைசி 1 பாலுக்கு 5. மேட்சை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே மரவமங்கலம் ஏசிசி அண்ட் தூத்துக்குடி எம்என்சிசி. ஸோ கடைசி 1க்கு 5 யார் அந்த விக்டரியை பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 அடித்தா ட்ரா, 6 அடித்தா வின்னு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் முக்கியமான பால். தரையோட தான் போயிருக்கு. ஸோ இதோட இங்க மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. வேற லெவலாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்க கடைசி 1க்கு 5 சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ மேட்ச் 1 மரவமங்கலம் ஏசிசி.